Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டின் காட்டேஜ் அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வந்து என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களும் அப்படியே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பைபாஸ் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ரூம் தான் பார்க்க போகிறோம். டபுள் பெட்ரூம் ரூம் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பின்னாடி தெரியுது அந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸ், இதில் தான் ஏறி போகணும் நம்ம. ஸோ மேலே போய் நம்ம அந்த பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸில் தான் நம்ம ஏறி போக வேண்டியிருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதை பார்த்து ரூம் நம்பர் என்ன தெரியுது, 103. ரூம் நம்பர் 103. இப்போ இங்கே தான் பார்க்க போகிறோம். அங்கே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரூமுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ரூம். இதுதான் 2 சேர் இருக்குது, இங்கே ஒரு டீஃபா இருக்குது. நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு டிவி, ஸ்டோரேஜ், திங்ஸ் வைக்கிறதுக்கு இருக்குது, பேக்ஸ். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம், ஒரு வாஷ் பேஷன் வித் மிரர், நல்ல பெரிய மிரராக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ரூமுக்கே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதிலே ஒரு சார்ஜிங் டாக் இருக்குது, ப்ளஸ் ஃபேன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. நைட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோகோனட் ஆயில், ஒரு ஷாம்பு, ஒரு சோப் வச்சுருக்காங்க. அதுபோல் இங்கே 2 கிளாஸ் ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. நம்ம இந்த இதில் எப்படி வியூ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வியூ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இது ஹைவே என்ன தெரியுது. நம்ம இங்கே ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த பக்கமுமே ஒரு இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா படி ஏறி வந்தோம். இப்படி தான் நம்ம படி ஏறி வந்தோம். ஸ்பைரல் சொன்னது என்ன இருக்குது, ஸ்பைரல் ஏறி வந்தோம். வெளியே பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்பைரல் படி நம்ம ஏறி வந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம நின்று பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் காட்டேஜோட ஃபுல் வியூவும் அருமையாக இருக்குது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வெளியே சிட் அவுட்டுக்கு சேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம அப்புறம் பார்ப்போம் அதை. இப்போ ரூமுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு டபுள் பெட் ரூம். கப்புள்ஸுக்கெலாம் நல்லா இருக்கும் இந்த ரூமு. ஏன் இது ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, வாசலுக்கு ஏற்றாலே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீங்கள் நேராக போய் குளிச்சுட்டு நேராக ரூமுக்குள்ளே வந்துடலாம்.
பெட்டும் நல்லா பெரிய கிங் சைஸ் பெட்டாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உட்கார சோஃபா போட்டிருக்காங்க. அப்போது எப்போ போல் டிவி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் டிவி கீழே இருக்குது. அதுபோல் பெரிய மிரர் வித் வாஷ் பேஷன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறைய பெரிய பெரிய ரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு ப்ராப்ளமே இருக்காது, அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம். நாப் வித்தியாசமாக இருக்குது. பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உள்ள. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா பெட்டு பக்கத்தில் எப்பவும் போல் தான் அந்த ரூமில் ஏற்கனவே பார்த்த மாதிரி வாட்டர் பாட்டில் மற்ற திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் எப்பவும் போல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு டெலிஃபோன், அது பக்கத்துலேயே சார்ஜிங் டாக் எல்லாமே இருக்குது. அது எல்லா ரூம்லேயுமே காமனாக வருது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம். அதாவது 3 பெட், டோட்டலாக வந்து 6 பேர் இந்த ரூமில் தங்கிக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸான ரூமாக இருக்குது. ஸோ சேர்ந்து 6 பேராக ஃப்ரெண்ட்ஸோடு வரவங்களும் இந்த ரூமை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுலேயும் அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கம் தான் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒரு கிட்ஸுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. கூட ஒரு டொமேட்டோ சாஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. நான் வெறுமனையாக சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ நான் வெறுமனையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த லாட்ஜுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் தீபக் பிரியா. பாய்.